ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கதீஜாஸ் வைப்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு சண்டே விலாக் தான் பார்க்குறோம். காலையில் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரேஷன் கடைக்கு தான் அங்கே போகிறோம். ரேஷன் ஜாமான் எல்லாம் வாங்குறதுக்கு இல்லை, பொங்கல் டோக்கன் வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம். அங்கே வந்து பொருளெல்லாம் போடுறாங்க, மாதம் வாங்குகிற பொருளெல்லாம் போடுறாங்க. நாங்கள் வந்து டோக்கன் மட்டும் வாங்கிட்டோம், டைம் இல்லை. அடுத்தது வந்து மார்க்கெட்டுக்கு போகணும். அதனால் டோக்கனை மட்டும் வாங்கிட்டு மார்க்கெட்டு கிளம்பியாச்சு. போகிறது வந்து குறிச்சி குளம் தான். சுந்தராபுரம் உள்ள எல்லாருக்குமே தெரியும் இந்த குறிச்சி குளம். இது வந்து இப்போ கட்டின பிரிட்ஜு தான். ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் கட்டின பிரிட்ஜு தான் மேலே தெரியுறது. இந்த பிரிட்ஜெல்லாம் தாண்டி வந்துச்சுன்னா இந்த ரைட் சைடில் பாருங்கள், அங்கே தான் வந்து லாரிப்பேட்டை மார்க்கெட் இருக்குது, மீன் மார்க்கெட்டு. இந்த லாரியெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அதுதான் இந்த லாரிப்பேட்டைங்கிற பேரே வந்திருக்குதுக்கு. இங்கே போகிற வழிக்கே பார்த்திங்கன்னா எல்லா வியாபாரமும் அன்றைக்கி வந்து பயங்கரமாக நடக்கும். காய்கறிகளாகட்டும், ட்ரெஸ்ஸு, மண்பானை, பெட்டு எல்லாமே இருக்கும். நம்ம மீன் மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும். மண் சட்டியும் அங்கே கிடைக்கும், புளி அங்கே கிடைக்கும், காய்கறிகள், மாங்காய் எல்லாமே இருக்குது பாருங்கள். சில்லறை கடைகள் நிறைய இருக்குது. எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது வாங்குறதுக்கு. நமக்கு ஏதாவது வந்து காய்கறிகள் எல்லாம் வீட்டுக்கு தேவை அப்படின்னா கூர்லேயும் விற்றுட்ருப்பாங்க, பங்கு போட்டு விற்றுட்ருப்பாங்க. இங்கே பாருங்கள், மீன் வந்து இங்கேயுமே வந்து வெட்டிகிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர். நிறைய மண்பானைகள் பாருங்கள் அடுக்கி வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும். பார்த்து வாங்கினா ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்கும். பல்காக உள்ள கடைகளுமே இருக்குது, சில்லறை கடைகள் நிறைய இருக்கும். இதெல்லாம் தாண்டி மார்க்கெட்டு என்ட்ரன்ஸுக்கு வரதுக்குள்ளே 1 மணி நேரத்துக்கிட்ட ஆகிடும், அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் மீனெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இல்லாட்டி நிறைய இருக்கும் மீன்கள். ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம், என்னென்ன மீன், என்னென்ன ரேட்டு, எப்படியெல்லாம் இருக்குது, எந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே சுற்றி பார்த்துட்டு வருவோம். மோஸ்ட்லி வந்து கடல் மீனை விட டேம் மீன் தான் எல்லா இடத்துலையும் நிறைய இருந்துச்சு. இந்த வாட்டி கடல் மீன் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்படியே சுற்றி வந்ததில் வந்து எல்லா மீனுமே ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து நாங்கள் ஒரு இடத்துல வந்து மீன் வாங்குறதுக்கு நின்றுட்டோம். வெல்வெட் க்ளாத் மீன் தான் வாங்கினோம். அப்புறம் அதை வந்து வெட்டுறதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன மத்தி வந்து 60 ரூபா தான் போட்டுருந்துச்சு கிலோ. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்காட்டி அது ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி கவரில் பேக் பண்ணிவிட்டேன். வெல்வெட் க்ளாத் மீன் தாங்க இது. இந்த மீனை இது தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். இது வெட்ட தெரியாதுன்னு. ஆனால் அவர் வெட்டினது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய வேஸ்டேஜ் ஆயிடுச்சு இதில். இதை வந்து தலையெல்லாம் எடுக்கலாம் போல், ஆனால் அவர் தலையை எடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டு வெட்டிட்டாங்க. நம்ம யூடியூப்லலாம் வீடியோலலாம் பார்க்கும்போது தலையை வந்து எடுக்கிற மாதிரி தான் காமிச்சாங்க. சரி பரவாயில்ல, எப்படியோ வந்து ஃபஸ்ட் டைம் தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நல்லா கட் பண்ணி வாங்கிட்டேன். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மீனை. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க, செமையாக இருந்துச்சு. சிக்கன் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி நல்லா துண்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதில் முட்டை இருந்துச்சு. மீனை வந்து நல்லா ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி வாங்கிட்டேன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டில் வந்தால் வந்து ஃபஸ்ட்டு வேலை இந்த மீனெல்லாம் எடுத்து போடுறது தான். ஃபஸ்ட்டு இந்த மீனை மத்தியை வந்து எடுத்து லைட்டாக வாஷ் பண்ணி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் இவ்வளோ மீனே நின்று வெட்டுறதுக்குள்ளே டைம் ஆகிடும். வரும்போதே மணி 10:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் இந்த மீனெல்லாம் வந்து கழுவுறதுக்கு எடுத்து வச்சுட்டு, இதுதான் வந்து நம்ம கட் பண்ணி வாங்கின மீன். நல்லா பெரிய பெரிய ஸ்லைஸாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீனுமே. பாருங்கள், இதோட கலரே இப்படி தான் போல். இது வந்து 2 மீன் வந்து ஃப்ரீ கொடுத்தது தான், ஏட்டக்கூரி மீன். அப்புறம் இதெல்லாம் கழுவுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம வேஸ்ட்டில் போடும்போது பிளாஸ்டிக் கவரெல்லாம் ஒரு டைம் அலாசி எடுத்துட்டேன் நான். அதில் வந்து அந்த மீனோட ரத்தமெல்லாம் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் நல்லா அலாசி எடுத்து தனியாக புளிஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கவரெல்லாம் போட்டு வைக்கிறதுல போடுவேன். மத்தி மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப நாளைக்கு வர மாதிரி எல்லாம் எடுக்க மாட்டேன். இதான் ஒரு 3/4 கிலோ கிட்ட இருக்கும் போல். அது அப்படியே பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டு சரி அடுத்த நாள் எடுப்போம். ஒட்டுக்க வெட்ட முடியல, அதனால எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சமாக உள்ளதை மட்டும் வெட்டி நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். இந்த மீன் வந்து வெல்வெட் மீன் வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் நம்ம இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறோம் கொஞ்சம் அந்த கலராக கிடக்கிறதுக்கு. மற்றபடி பெப்பரு, உப்பு இவ்வளோ தான். எலுமிச்சம்பழச்சாறு, வேறு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே நான் மீன் வறுக்கிறதுல போட மாட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் இருந்தால் போதும். நல்லாயிருக்கும், வறுத்தா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அந்த மீனோட ஒரிஜினல் டேஸ்ட்டு தெரியணுன்னா வேறு மாதிரி மசாலாக்கள் எல்லாம் இதில் ஆட் பண்ணவே கூடாது. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, எலுமிச்சம்பழமே கொஞ்சம் அதிகம் தான். அதுவுமே எனக்கு கேட்டால் தேவையில்லை தான். ஆனால் கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட்டு தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். மார்க்கெட்டில் போய் மீன் வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பல்காக வாங்கலாம். ஆனால் வந்து நிறைய பேர் இருக்கிற வீடுலன்னா பல்காக வாங்கிட்டு வந்துடலாம். இல்லை அப்படின்னா ஒரு 2 நாளைக்குள்ள மீன் வாங்கிட்டு வந்துக்கலாம். என்ன அப்படின்னா கொஞ்சம் லாபம் தான். நம்மளே வெட்டுற மாதிரி இருந்தால் தான் லாபம். அங்கேயே வெட்டி வாங்குற மாதிரி இருந்தால்
அந்த லாப காசு வந்து நம்ம அங்கே கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய மீனெல்லாம் வாங்கும்போது கண்டிப்பாக வெட்டி தான் வாங்கிட்டு வரோம். நம்ம வீட்டில் வெட்ட முடியல அப்படின்னா குட்டி குட்டி மீனெல்லாம் வாங்குறதா வீட்டிலே வந்து நம்ம வெட்டிக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி பாக்ஸ் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான டைமில் எடுத்து ஃப்ரை பண்ணால் மட்டும் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் நம்மளுடைய எல்லா வீடியோவும் வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.